பிரேத பரிசோதனைக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த இளம்பெண்ணின் உடலை அந்த இளைஞன் தரவென இழுத்து சென்று பிணம் என்று கூட பாராமல் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். நம்ம நாட்டுல ஆல்ரெடி பெண்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஆனா இப்போ இறந்த பெண்களுடைய உடலுக்கு கூட சேஃப்டி இல்ல. மத்திய பிரதேசத்துல புர்காப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு இறந்த பெண்ணுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக மார்ச்சுவரிக்கு எடுத்துட்டு போறாங்க ஸ்ட்ரெச்சர்ல. இதெல்லாம் ஒருத்தன் நோட்டை விட்டுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக மார்ச்சுவரிக்கு கொண்டு போய் வச்சிடறாங்க. இப்போ அந்த பொண்ணோட உடலுக்கிட்ட யாருமே இல்ல. இதை தெரிஞ்ச 25 வயசான நீலேஷ்ன்றவன் அந்த பொண்ணுடைய உடலை இழுத்துட்டு போயிட்டு அந்த உயிரில்லாத உடலுக்கிட்ட இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். இப்ப இந்த டிவிடியா பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிசிடிவி மூலியமா பார்த்து இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு இறந்த பெண்ணுடைய உடலுக்கு கூட இங்க சேஃப்டி இல்ல. இப்ப இவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவனுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியுமே நம்ம நாட்டுடைய சட்டத்தை பத்தி. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.